ஒரு ஊனமுற்ற குழந்தையா பிறந்தா கூட அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஆனால் பிறந்தன்னா நான் ஒரு பெண்ணாக நான் வந்து உணரும் போது நீங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் ஏற்றிருந்தீங்க அப்படின்னா நான் இதே வீட்டில் இருந்திருப்பேன். ரோட்டில் போய் பிச்சை எடுக்கணும், யாசகம் கேட்கணும், செக்ஸ் ஒர்க் பண்ணணும், இத்தனை அவமானத்தை நான் சுமந்துக்கிட்டு வாழணுன்ற அப்படின்ற ஒரு நிலைமையே வந்திருக்காது. இல்லை, என் பிள்ளை இப்படி தான் இருப்பான், அவன் ஆம்பளை துணி போடுவானோ இல்லை பொம்பளை துணி போடுவானோ இல்லை முடி வளர்த்திக்குவானோ மூக்கு குத்திக்குவானோ அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நாங்கள் நல்லா போய் படிச்சிருப்போம். ஸ்கூலில் யாராவது என்னை வந்து கேலி கிண்டல் பண்ணியிருந்தா கூட, ஏன் என் பிள்ளை நீங்கள் வந்து கேலி கிண்டல் பண்ணுறீங்கன்னு வந்து நீங்கள் மற்ற பிள்ளைங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா நான் நல்லா படிச்சிருப்பேன். நானும் ஒரு டாக்டர் ஆகிட்டு இருப்பேன், நானும் ஒரு லாயர் ஆகிட்டு இருப்பேன். திருநங்கை இன்னைக்கு எல்லா ஸ்தலத்துலையும் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னுமா எங்களை பற்றி உங்களுக்கு புரிதல் கிடைக்கல? புரிஞ்சுக்குங்க, நாங்களும் உணர்வுள்ள உயிருள்ள மனிதர்கள் தான். எங்களை அடித்தா எங்களுக்கும் வலிக்கும்.